எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களை பற்றி இக்காணொலி மூலமாக உங்களுடைய பலனை பற்றி காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். 12 ராசிகளிலேயே கடைசி பாகமாக அமைந்தது 12ஆம் வீடு தான் மீனம். மீனராசி என்பது குரு பகவான் ஆட்சி செய்யும் இடம், ஜலராசி என்று சொல்லுவார்கள். ஜலராசி அதே போல இவர்கள்கிட்ட பார்க்கும்போது கல்வி, அறிவு, திறமை இது இவங்ககிட்ட மிகவும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, நல்ல கல்வி படித்தவங்களுக்கு அருமையான பட்டம், பதவிகள், உயர்ந்த பதவிகள் அடையும் நேரம், அதிகாரிகள் என்று பெயர் வாங்கும் யோகங்கள். அதே போல் இவங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா, படிப்பு கம்மியாக இருந்தாலும் கூட இவங்க அறிவையும் இவங்க திறமையும் இவங்களுடைய தன்னம்பிக்கையும் கொண்டு இவங்க சொந்தமான முறையில் தொழில் செய்யக்கூடியவங்கள், 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற ஒரு தொழில் உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு திறமை படைத்தவர்களாக தான் இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்குமே சில விஷயங்களில் தயக்கம், ஒரு படபடப்பு, இது சரியாக வருமா தப்பாக வருமானு சொல்லி அப்பப்போ சில தடுமாற்றங்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே போல் ஒருத்தர் நம்மக்கிட்ட அலட்சியம் நம்ம செய்தாலும் நம்மளை அவங்க நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுக்கு நாம் ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணணும், இதுக்கு நாம் ஏன் பதிலை சொல்லணும், நமக்கு என்னமோ நம்ம பற்றதை நம்ம செய்யலாம், அவங்க நம்மளை மதித்தா என்ன மதிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு சில இடங்களில் நீங்கள் அதை கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவங்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு கேரக்டர் இந்த மீனராசிக்காரங்களுக்கிட்ட கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் நீங்கள் எப்பயுமே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னால் குரு பகவான் அமைந்தக்கூடிய இடம் தான் அந்த ஆட்சி செய்யும் இடம். மீனராசி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் ஆட்சி செய்கிறாரு. அப்போ உங்களுடையமான ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவெடும் காலம், அதாவது பார்த்துட்டிங்கன்னா தமிழ் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் மார்கழி 16ஆம் தேதி வரை இது நமக்கு எப்படி இருக்குது, இந்த முன்னாடி காலகட்டங்கள் நமக்கு எப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 7.5 சனி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த 7.5 சனி உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துருச்சிங்க. ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் கஷ்டங்களை சந்திச்சிட்டிங்க. நீங்கள் கொடுத்த பக்கம் உங்களால் வாங்க முடியல, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடி, 2வது கடன் பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களை நம்பினவங்க உங்களை கண்டிப்பாக பார்க்கும்போது ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி. காரணம், இந்த மீனராசியை பொறுத்தளவுக்குமே சமீபத்தில் இருந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாக 4ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு மிதுனத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போ அதிசாரம் பெற்று குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. ஆனால் இப்போ சாதகமாக இருந்தாலும் கடந்த காலம் என்பது உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருச்சு. இந்த அனுபவம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாம் சந்தித்த கஷ்டங்களுக்கு தொழில் மாற்றம், அதாவது நல்ல வேலை செய்ய ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிர்வாகத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு இடமாற்றங்கள், இல்லை டக்குன்னு ஒரு தொழிலில் ஒரு பிரேக் போடக்கூடிய ஒரு சூழலை, இல்லை உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கூட ஒரு பாதிப்புனால நாம் அதாவது தொழிலில் ஒரு பிரேக் போடலாம். இல்லை ஒரு பிஸ்னஸுக்காக நீங்கள் அதாவது ஒரு இடத்துல ஒரு முதலீடு கொடுத்து வச்சுருந்தாலும் அதில் வரக்கூடிய வகையில் ஒரு இழுபறி ஏற்படலாம். இன்று நாளைன்னு சொல்லி கூட நாட்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடையமான ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் நிறைய நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இப்படி சந்திச்சக்கூடிய ஒரு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்குமே இந்த மீனராசி குரு பகவானுடைய ஆட்சி செலுத்தும் ராசியாக இருந்தாலும் நாம் சந்தித்து வந்த கஷ்டத்துக்கு நீங்கள் அளவுங்கிறது கிடையாது. காரணம், சுக்கிரன் பார்க்கும்போது ஒரு 2.5 வருஷ காலகட்டமாகவே இந்த ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது.
இந்த 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா அதுவும் விரயச்சனியாக நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்பீங்க, சில விரயங்களை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு பூமி விரயம் பண்ணியிருக்கலாம், வண்டி வாகனங்களை விரயம் பண்ணியிருக்கலாம், நகை அதாவது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் விரயம் பண்ணியிருக்கலாம், இல்லை நமக்கு வந்து பார்க்கும்போது வந்து நம்ம முதல் யார்ட்டையாவது கொடுத்தது வரலையேங்கிற மாதிரி வந்து அவங்க நமக்கு சரியாக நம்மளை நம்ப வச்சு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல அடுத்தவங்ககிட்ட போய் அது ஒரு விரயமாக மாறி இருக்கலாம். இப்படி வந்து இந்த விரயச்சனியில் கொஞ்சம் விரயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி பார்த்ததுனால இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு 7.5 சனி முடியல, நமக்கு இப்போ விரயச்சனியாக இருந்து இப்போ ஜென்மசனியாக இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ இதனால் வந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள வந்து ஒரு தடுமாற்றம் வரும். இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ உங்களுடைய டைம் பிரகாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரமான 4ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகத்தில் 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று அமைந்திருக்காருங்க. உச்சம் பெற்ற குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை ராசி இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குரு பார்வையால் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனதளவில் இப்போ உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி நமக்கு வழி தெரியலையேங்கிற ஒரு வருத்தப்பட்ட காலம் போய் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாதிச்சிடலாம், ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு அதுக்கு முன்னேற்றம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றதுல இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெளிவுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்படி கிடைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு சரியான ஒரு வாய்ப்பு வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கான ஒரு முழுமையான ஒரு யோகம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. காரணம் இந்த அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 7.5 சனியில் அதாவது வந்து உங்களுக்கு பூர்வீகத்தினுடையமான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்திருக்குங்க. உங்கள் பூர்வீக இடம், உங்களுடைய சொந்த பூமி, இல்லை சொந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாங்கும் போது கொஞ்சம் இடையூறுகள் வர்றது, இது எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து சந்திச்சிருப்பீங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு பூர்வீகம் என்பது தகப்பன் வழி சார்ந்த வகையிலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார், சூரிய பகவானும் அங்கே தான் இருப்பார் கார்த்திகை தொடக்கத்தில். அப்போ இந்த குரு பகவான் கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் இருப்பாருங்க. இப்போ அவருடைய ஒரு பார்வை அந்த 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தகப்பனை சார்ந்த வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களால் வந்திருக்கிற பிரச்சனையும் சரி, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரூபத்தில் அவங்க ஆதாயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு தடை இருந்தாலும் அந்த தடை வந்து உங்களுக்கு ஒதுங்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட, ஏன்னா இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கும் பெரியவங்க கிட்ட பொறுத்தளவுக்கு உங்களுடைய பெரியவங்க அப்பா அம்மா இப்படி பெரியவங்க கிட்ட கொஞ்சம் சலுப்புகளை ஒரு சங்கடமான ஒரு சில சூழ்நிலைகள் கூட வந்து உருவாக்கி கொடுத்துருக்குங்க. அது இந்த குரு பார்வை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இப்போ கிடைச்சிருக்கிறதுனால அந்த சங்கடங்களையும் சலுப்புகளையும் தீர்த்து குடும்ப ஒற்றுமையை, குடும்பத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இந்த நேரம் என்பது உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களை பொறுத்தளவுக்குமே சனி பகவான் வந்து பார்க்கும்போது ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியங்க. பிரதோஷத்து நாளில் போய்ங்க நீங்கள் சிவன் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். அதே போல் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 5ல் குரு பகவான் இருக்கிறாருங்க. புத்திர பாக்கியங்களுக்காக, குழந்தைங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வாரிசு இப்போ வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா 5ல் குரு இருப்பதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்கள். வியாழக்கிழமை நாளில் நீங்கள் தரிசனம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த குறைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சில பேர்த்துக்கு இருக்குங்க, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அதுக்கான அந்த கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே அவர் அந்த இடத்த விட்டு மீண்டும் 4ஆம் இடத்தம் மிதுனத்துக்கு வருகிறாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்லதை வழிகாட்டிட்டு போவார். அதாவது குழந்தை பாக்கியத்தினால அவங்களுடைய கல்விக்காகவும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை அவங்க எதிர்காலத்துக்காக நல்லா சரியாக படிக்கலையே, சரியான கல்வி முறை வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக வழிபாடாக இருக்குங்க. நீங்கள் அந்த வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஒரு பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள். அது ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்தால் நான் சொன்னது அனைத்துமே உங்களுக்கு 100% கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.